வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்ப்போங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. சரிங்களா, ரெண்டுத்துக்குமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப முக்கியம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்படி சப்ஜெக்ட்ஸில் சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி இதுலேயும் சேர்த்துக்கிறோம். சரிங்களா, மொத்தம் 11 டாபிக் தான் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்லேருந்து தான் எடுக்கிறோம். அதில் இந்த சினிமா செய்திகள், பொலிட்டிக்கல் சம்மந்தமாக இருக்கிற நியூஸஸ், அது ப்ளஸ் சம் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இர்ரிலவெண்ட் டு எக்ஸாம்ஸ் அந்த நியூஸ்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 11 இதாக தான் அது பிரியும். தமிழ்நாடு, நேஷ்னல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஃபென்ஸு, எக்கனாமி, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ரிப்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸு, டேஸ் அண்ட் தீப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம இங்கே உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 2 பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அவார்ட்ஸ்னால் ப்ரீவியஸ் இயர். அதாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எப்படி கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா நம்ம பிளாங்காக ஏதோ ஒன்று படிச்சுட்டு போயிட்டு அது ஒர்க் ஆகாது. அதனால் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, லாஸ்ட் இயரில் நடந்த கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ் வெல் அஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் டு மார்ச் 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள். 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. அடுத்தது அப்படியே அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கா? அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ். இதில் இப்போ நடந்து முடிஞ்ச ஆஸ்காரையும் நம்ம சேர்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த சில தலைப்புகள் மட்டும் ஒரு 2-3 வருஷம் பின்னாடி போகிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அந்த ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா 2023-24 யாருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க. சரிங்களா, அதனால் இப்போதைக்கு இது இருக்கட்டும். நம்ம வந்து எக்ஸாம் நெருங்கட்டும். அப்போ நம்ம வந்து எந்தெந்த டாபிக்ஸில் கொஞ்சம் பின்னாடி போகலான்றதை நம்ம பார்த்துப்போம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஒரு 6 to 8 months படிக்கிறது கேட்குறது தான் அது வந்து கரெக்டானது. பட் அவங்க ரொம்ப பின்னாடி போகிறாங்க, அது கரெக்ட் இல்லை. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா, டேஸ் அண்ட் தீம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பாருங்கள், அதுவே போதும் உங்களுக்கு. சரிங்களா, அதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தீம்ஸ் வந்து அவங்க இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வந்து அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் நம்ம இந்த தீம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, மற்றபடி இந்த இம்பார்ட்டன்ட் டேஸில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கடைசியாக புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இந்த மாதம் அது அதிகமாக ஒன்றும் இல்லை, ஒரு 2 புக்கு தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் பேஸ் பண்ணி அது வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அதை நீங்கள் பாருங்கள். யார் யார் இன்ட்ரெஸ்டடாக எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை தவிர்த்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த மென்டல் எபிலிட்டி, திருக்குறள், ரீசனிங் அண்ட் பொதுத்தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம்.